ஹே ஃபோக்ஸ், ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு டைப்ரைட்டர் ஒன்று வாங்கி வச்சிருந்தோம். ஸோ இதுதான் அந்த டைப்ரைட்டர். ரொம்ப பழைய கால டைப்ரைட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு 60s 70s வந்தது இந்த டைப்ரைட்டர். ஸோ இந்த டைப்ரைட்டர்லாம் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஒரு சில இடத்துல டைப்ரைட்டர் அந்த கிளாஸ்லாம் டைப்ரைட்டிங் கிளாஸ் இதெல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப ரேர் தான். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் கூட அந்த அளவுக்கு யூசேஜ் இல்லை, எல்லாமே மொபைல் வந்துச்சு. ஆனால் கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி இந்த டைப்ரைட்டர் ரொம்ப எல்லா ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைப்ரைட்டர் இருந்தது. இந்த டைப்ரைட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க அவங்க அந்த பொசிஷன் பேர் வேணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் அடிக்கிற லேடி மட்டும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு உள்ள ஒன்று. அண்ட் இந்த டைப்ரைட்டர் சேல் பண்ணிட்டேன். நல்ல லாபம். ஒருத்தர் வாங்கிக்கிறாரு, நல்ல ரேட்டு. அதனால் இதை சேல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம கலெக்ஷனில் இல்லை, வேறு ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஒரே ஒரு டவுட் தான். இத்தனை நாள் இந்த டைப்ரைட்டர் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இந்த டைப்ரைட்டர் யூஸ் பண்ண தெரியல. ஓகே, நம்ம இந்த டைப்ரைட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கீபேட் பார்த்தீங்களா, QWERTY கீபேட் தான். அதாவது நம்ம மொபைலில் இருக்கிற மாதிரி QWERTY அப்புறம் ASDFGH அந்த மாதிரி QWERTY கீபேட் தான் இந்த டைப்ரைட்டரில் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்ரைட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. இன்னும் இதுக்கு முன்னாடி அந்த மாடலாம் பெருசாக இருக்கும், டைப்ரைட்டர் பெருசாக இருக்கும். அந்த பெரிய பெரிய டைப்ரைட்டர்ஸும் இருக்குது. அப்புறம் குட்டி டைப்ரைட்டரும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான டைப்ரைட்டர் வகையும் இருக்குது, டைப்ஸ். ஸோ டைப் ஆஃப் டைப்ரைட்டர்ஸ் தனியாக ஒரு வீடியோவாக போடலாம். அந்த அளவுக்கு டைப்ரைட்டரில் நிறைய எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர், மெக்கானிக்கல் டைப்ரைட்டர், இந்த மாதிரி பல ரேஞ்சஸில் வேலை அந்த அளவுக்கு. அப்புறம் கம்பெனிஸ் பிராண்ட் அந்த மாதிரி இருந்தது. இந்த டைப்ரைட்டர்லாம் எப்படின்னா ஒரு சூட்கேஸில் அப்படி போட்டு கொடுப்பாங்க. அந்த சூட்கேஸில் அப்படியே கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த அளவுக்கு டைப்ரைட்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, இப்போ இந்த டைப்ரைட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கு இல்லையா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா அச்சு இருக்கும். இந்த அச்சு தான் வந்து மேலே ஒரு லெட்டரும் கீழே ஒரு லெட்டரும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்த்தோம்னா இந்த லெட்டர்ஸ் இதில் இந்த எந்த கீ வந்து நம்ம டச் பண்ணுறோமோ அந்த அச்சு போய்ட்டு பேப்பரில் அப்படி அடிக்கும். அடிக்குதா? அடிச்சதும் இந்த அச்சு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். நம்மகிட்ட இப்போ லூப்ரிகன்ட் இல்லாதனால அது கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆகுது. இப்படி டப்புன்னு அடிச்சுட்டு பேப்பரில் அச்சு விழுந்துட்டு மறுபடியும் அது பொசிஷன் போய்டும். அடுத்த லெட்டர். அதே மாதிரி ஷிஃப்ட் அமுத்தி டைப் பண்ணோம்னா அந்த கேபிட்டல் லெட்டர் அதெல்லாம் வரும். அப்புறம் இது வந்து ஸ்பேஸ் இங்கே வந்து பேப்பர் லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் பேப்பர் லோட் பண்ணியிருப்பாங்க. டைப் அடிக்கடி என்ன ஆகும்னா அது ஒரு லெட்டர் அப்படி பேப்பர் இந்த செட் வந்து அப்படி மூவ் ஆகிட்டே போகும். மூவ் ஆகும், ரைட் சைடில் அப்படி மூவ் ஆகும். அப்புறம் மறுபடியும் இதை இப்படி அமுத்தி இந்த லாக் ரிலீஸ் பண்ணுறது, இதை அமுத்தி மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. அதாவது அடுத்த லைன் இந்த மாதிரி அடுத்தடுத்து லைன் மாறிட்டே இருக்கும். பேப்பர் வந்து இங்கே ரோல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க நாலு. ஸோ இதான் நான் பேப்பர் வந்து இப்படி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எடுக்கிறப்ப அப்படி லாஸ்ட்டாக வந்து எடுத்துவாங்க. இல்லைனா பேப்பர் அப்படி வெளியில் அப்படி சுற்றி பேப்பர் வெளியில் எடுத்துவாங்க. டைப்ரைட்டருடைய பேக் சைடு. ஸோ இதுதான் வந்து இந்த பேக் சைடு. கீஸ்லாம் இருக்கு இல்லையா, கீ இப்போ ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மேலே அப்படி மூவ் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? அப்படி போகும். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல இந்த கீ இதுதான் வந்து இந்த லெட்டர்ஸ் இருக்கிற பார்ஸ். ஸோ இந்த கீபேட் வந்து இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் கீ ஒன்று அமுத்தும் போது அது மேலே கீழே போய்ட்டு வரும். ஸோ இதுதான் டைப்ரைட்டருடைய ஆப்ரேஷன். இதை பற்றி இன்னும் தெளிவாக போடணும்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் மெக்கானிக்கல் இல்லை. ஸோ இது நம்மகிட்ட ஒரு கலெக்ஷனில் இருந்தது. இப்போ இதை சேல் பண்ணியாச்சு. ஸோ ஒரு குட் ப்ராஃபிட் தான், அதனால தான் சேல் பண்ணிட்டேன். ஓகே ஃபோக்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை.